நாம இன்னைக்கு இருக்கிறது ரேடியன்ஸ் ரிவர்வுட்ஸ். இங்கிருந்து நான் பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து மாடல் ஹவுஸ் கிட்ட இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து 1 BHK, 2 BHK, 2.5 BHK and 3 BHK. ஸோ 4 டைப் ஆஃப் வீடு வந்து இங்கே இருக்குங்க. ரேடியன்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் 75 years மார்க்கெட்டில் இருக்கோம். கோயம்புத்தூரில் எங்களுக்கு இது 4th ப்ராஜெக்ட். சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இருக்குது. நம்ம வந்து ஒரு டக்குன்னு எந்த ஏரியாவுக்கு போகணுன்னாலுமே வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஸோ கரெக்டான டைம் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Hey guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு இருக்கிறது ரேடியன்ஸ் ரிவர்வுட்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூர் மெயின் ரோட்ல இருக்குங்க, நியர் தெலுங்குபாளையம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வித்தின் சிட்டி லிமிட்குள்ள இருக்கு அண்ட் 4 kilometers from உக்கடம், 4.6 kilometers from ஆர்எஸ்புரம். ஸோ இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்க தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து நாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் இங்க வந்திருக்கோம். இங்கிருந்து நான் பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது போக நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட் பத்தி நீங்க என்னென்ன வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற அமெனிட்டிஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம வந்து ஏன் இந்த வாட்டி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோங்க. எங்கே போய் அப்ரூவல் வாங்கணும், எங்கே போய் லோன் வாங்கணும், எந்த மாதிரி லோன் வாங்கணும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து அப்போ யூடியூப் சேனல்லாம் வச்சிருந்தா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து சின்ன வயசில் நிறைய பேர் இப்போ வந்து வீடு வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறது தான். ஸோ இந்த டைம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது யூடியூப் சேனலும் வச்சிருக்கோம் அண்ட் நல்லாவும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வாட்டி நான் காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து மாடல் ஹவுஸ் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். நம்ம வந்து மாடல் ஹவுஸ் கிட்ட இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட். ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்லையுமே இப்போ வந்து டிஜிட்டல் லாக் வந்து மஸ்ட்டாக அந்த மாதிரி வச்சிடறாங்க. ஸோ நம்ம உள்ளே போகலாம். இதுதான் வந்து லிவிங் ரூம். ஸோ இது வந்து நல்ல லாங்கான லிவிங் ரூம். 11/24க்கு ஒரு லாங்கான ஸ்பேஷியஸ் லிவிங் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து நம்ம வந்தோம்னா நல்லா காத்தடிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா வந்து பால்கனி இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. கிளாஸ் டோர்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரூம் வந்துடும். அண்ட் பால்கனியுமே வந்து ரொம்ப குட்டியாக கன்ஜஸ்டடாலாம் இல்லாமல் ஒரு 5/11க்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 BHK அப்படிங்கிறனால இந்த ஹால்ல இருந்தே வந்து எல்லா ரூம்ஸும் பிரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஹால் இது. அண்ட் இதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு பெட்ரூம் அண்ட் ஸ்ட்ரெயிட் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து கிச்சன் ஏரியா. 8/13ங்க. நல்லா வந்துட்டு இப்படி நேரோ ஸ்பேஸாக கொடுத்தனால நம்மளால வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம திரும்பி இங்கே வந்து ஏதாவது ஒரு யூட்டென்சில் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ். குக்டாப் வந்து எப்போவுமே யூஸ்வலாக ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நடந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்ல அப்பார்ட்மெண்ட்க்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ரூம் தான். அண்ட் டைனிங் டேபிள் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாஷிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து 1 BHK, 2 BHK, 2.5 BHK and 3 BHK. ஸோ 4 டைப் ஆஃப் வீடு வந்து இங்கே இருக்குங்க. ஸோ அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 BHKக்கும் 3 BHKக்கும் மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்டர் ஆன உடனே வர ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க.
ஸோ எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு பொருள்லாம் போட்டு பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி செக்ஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோஸில். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சு இந்த ஜல்லி தான் யூஸ் பண்ணுறோம், இந்த சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், இந்த எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணுறோங்கிறது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி அங்கே போட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டைம்லேயும் அவங்க என்னென்ன பண்ணாங்க, எந்த டேட்டில் எது வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் நான் இல்லை, யார் வந்தாலுமே வந்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விசிபிளான ஏரியாவில் எல்லோரும் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. $8,500 square feet clubhouse with 4 floors with lift accessibility. 13,000 square feet open sports area. ஸோ அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ வந்து ரேடியன்ஸ் ரிவர்வுட்ஸ் பற்றி நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து பிரவீன் இருக்கார். ஸோ இவர் தான் வந்து சேல்ஸ் மேனேஜர் இங்கே. ஸோ அவர் வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எங்களுக்கு பண்ணார், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் நீங்களே. ஷோர், டெஃபினட்டாக. ஹாய், மை நேம் இஸ் பிரவீன் அண்ட் நான் இங்கே சேல்ஸ் மேனேஜராக 1 இயராக இருக்கேன். ரேடியன்ஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் 75 years மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ வி ஹாவ் அ ப்ராஜெக்ட் இன் சென்னை, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் எங்களுக்கு இது 4th ப்ராஜெக்ட். ஸோ எங்களுக்கு ரேடியன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டைம் டெலிவரி. ஸோ இதுதான் எங்களோட மெயின். இது நான் ப்ரீவியஸ் இது நீங்கள் டைம் டெலிவரி நம்ம லிஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரெகாலியான்னு சொல்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months முன்னாடியே நம்ம ஹேண்டிங் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்காங்க. ஸோ ரிவர்வுட் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 377 அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து டோட்டலாக இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 45% சோல்ட் பண்ணியாச்சு. ஸோ வித்தின் 1 year. ஸோ வி ஹேவ் ரேரா 3 years டைம் இருக்குது. ஸோ அந்த 3 yearsல வி எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் த கஸ்டமர் சைடு. ஸோ இதுதான் ரேடியன்ஸோட நம்ம வந்து ஆன் டைம் டெலிவரியை வந்து ஹேண்டிங் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஹேண்டிங் ஓவர் பண்ணது. லைக் ஹென்னூர் பெங்களூரில் இருக்குது, இப்போ ரேடியன்ஸ் கார்டனியான்னு சொல்லிட்டு, ரேடியன்ஸ் மெஜஸ்டிக் வந்து வலசர்வாக்கம் அண்ட் வீரகேரளம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன டைம் முன்னாடி 6 months முன்னாடி ஹேண்டிங் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் டைம் டெலிவரி கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரேடியன்ஸ் ரிவர்வுட்ஸ் மாதிரியே ரேடியன்ஸ் இம்பீரியாவும் இருக்குது. ஸோ இது வந்து வில்லா டைப்பில் வருது, வீரகேரளமில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.27 crores. ஏன்னா இது வந்து அல்ட்ரா லக்ஸூரியஸுங்க அண்ட் க்ளோஸ் கேட் கம்யூனிட்டி. நீங்கள் வேணும்னா அதையும் கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்ல 3 acres ஃபுல்லாக வந்துட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இது வந்து ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும், இந்த லிவிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அபிக்குமே ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு பில்டிங்கில் வாழணும், நம்ம வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இருக்குது. நம்ம வந்து ஒரு டக்குன்னு எந்த ஏரியாவுக்கு போகணுன்னாலுமே வந்துட்டு ரொம்ப ஈஸி. பாரஸ்புரம் போகணும், உக்கடம் போகணும், நம்ம வந்து டவுன் ஹால் போகணும் அப்படின்னா வித்தின் 5 to 10 minutes போகணும் அப்படின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூர் மெயின் ரோட். அங்கே வந்து நம்ம தெலுங்கு பாளையம் அதில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து மல்டிப்ளெக்ஸ் வருது. அண்ட் மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒரு சினிமா தியேட்டர் அண்ட் கூடவே வந்து ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி வந்து 2-3 அமெனிட்டிஸோட வருது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தக்ஷா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ரொம்ப ஃபேமஸும் கூட. ஸோ அந்த ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டை விடவே இது வந்து ஹை ரைஸ். ஏன்னா இது வந்து 13 floors இருக்குது. ப்ளஸ் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி வருது. வித் 4 floors வருது. 25,000 ஸ்கொயர் ஃபீட் ஈச் ஃப்ளோர். எல்லாமே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ கரெக்டான டைம் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ க்ளோஷர், அதாவது டு சிட்டி, நம்ம வந்து ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நம்ம வந்து வர மாதிரி இருக்குது. இது வந்து சூப்பரான டீல் தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து என்னென்ன வேரியன்ஸ் இருக்குன்னா 1 BHK, 2 BHK, 2.5 BHK அண்ட் 3 BHK இருக்குங்க. ஸோ 1 BHK 50 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 BHK 77 lakhs, 2.5 BHK 97 lakhs
அண்ட் 3 BHK 1.1 crore. அண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி அண்ட் உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும், எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ரேடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். இப்போ வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு பேங்க்லேயும் அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட். ஆப்வியஸாக ரெரா அப்ரூவல் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது. இப்போ நார்மலாக ஒரு லோன் போகிறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் அண்ட் வேல்யூஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 week டைம் எடுக்கும். அந்த 1 week நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கு பேமெண்ட்டும் இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து இன்னும் நமக்கு ஒரு அடிஷனல் ஃபீச்சராக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம்ஸ், ஒரு கோசியான லிவிங் ரூம் அண்ட் அங்கேயே வந்து டைனிங் ஏரியா, பின்னாடி பார்த்தீங்கன்னா பால்கனி. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சிட்டியில் இவ்வளோ வியூவோட கிடைக்கும் அப்படின்னா வேற எங்கேயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒரு பெட்ரூம்க்கு நீங்கள் வந்து 3 BHK எடுக்கிறீங்க அப்படின்னா 1 bedroomக்கு பால்கனியோட வந்துடுதுங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது அண்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ ப்ரைஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பிராண்டடான அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நமக்குள்ளேயே அம்யூனிட்டிஸ் நிறைய வந்துடும். 30+ lifestyle amenities. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் ஹாஃப் ஒலிம்பியாட் சைஸ் ஸ்விம்மிங் பூலுங்க. இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் அண்ட் அது வந்து ஒரு ஹேங்கிங்காக இருக்குது அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து கீழே வந்து கார் பார்க்கிங் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு மாடலாக வச்சுருக்காங்க, அதை வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான அம்யூனிட்டிஸோட அண்ட் 70% ஆஃப் ஏரியா வந்துட்டு லஷ் க்ரீனாக தான் இருக்குது. ஐ மீன் ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா கார் பார்க்கிங்குமே வந்து க்ளோஸ்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து க்ளோஸ்டு தான். பேஸ்மெண்ட் அண்ட் வந்து ஃப்ளோர், அந்த கிரவுண்ட் ஃப்ளோர், அது ரெண்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் 2.5 BHK அண்ட் 3 BHK பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரேடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஆன் டைமில் அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நமக்கு என்ன பிரச்சனை, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட நிறையா இன்ஸ்டாகிராமர்ஸ் போட்டிருந்தாங்க, இவங்க வந்து டெலிவரி கரெக்டாக பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய பிராண்டையே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெரால போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, இவங்க வந்து எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெரா ப்ராஜெக்டோட நம்பர் நான் வந்து இங்கே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரேடியன்ஸில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு மீறி நிறைய இருக்குது, நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ வந்து எனக்கே ரொம்ப வந்து பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது. நாங்கள் வந்து இங்கே ஒரு ஃப்ளாட் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கே வந்து தோணிருச்சு. ஸோ உங்களுக்கு தோணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.